தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/4/2026 வெள்ளிக்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு 12:36 வரை பிறகு ஆயில்யம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து தாம்பூலம் போடும் விதி அப்படின்னு. வெற்றிலை பாக்கிருக்கே அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்ங்கிறத நம்ம தமிழர்கள் கண்டறிந்தார்கள். ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா வெற்றிலை பாக்கு வச்சு அழைப்பாங்க. இப்ப கல்யாணம்னு வச்சுங்க, கல்யாண அழைப்பு கொடுக்குற போது அந்த தாம்பாளத்துல வெற்றிலை பாக்கு வச்சு கல்யாண அழைப்பு வச்சு எங்க வீட்டுல கல்யாணம் வந்துருங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி சாதாரணமா தனக்கு கீழே பணிபுரிகிற ஒருத்தர் வரலைன்னு வச்சுங்க, என்னப்பா நீ வரல, உன்னை வெற்றிலை பாக்கு வச்சு அழைக்கணுமா அப்படின்னு கோபமா கேட்பாங்க. அந்த வெற்றிலை பாக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்துச்சு. அந்த வெற்றிலையை நம்ம போடுறதுக்கு கூட ஒரு விதிமுறையை முன்னோர்கள் வகுத்திருந்தாங்க. எடுத்தோடனே நிறைய வெற்றிலையை போட்டு, சில பேர் நிறைய பாக்கு போட்டு எந்நேரமும் வெற்றிலையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியும் போடக்கூடாது. எப்பப்போ போடணுங்கிறதுக்கு ஒரு நியதி வச்சு, இது பதார்த்த குண சிந்தாமணில எல்லாம் அதுக்குள்ள பாடல்கள் இருக்கு. காலை பிளவதிகம் கட்டுச்சி நீர் அதிகம் மாலை இலையதிகமாய் அருந்தில் வேல் வெளியே காலை மலம் கழியும் கட்டுச்சி தீபனமாம் மாலை மணங்குலவும் வாய் அப்படின்னு ஒரு பாடல். அதாவது காலையில பாக்க கூட சேர்த்துக்கணும். கட்டுச்சி தீபனமாம்னா நல்ல உச்சி வெயில்ல மதியானம் போட்டுக்கிற போது அதுக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு கூட சேர்த்துக்கணும். மாலையில இலை அதிகம் அப்படிங்கிற, அப்படி இலை அதிகம் சேர்த்துக்கணும், வெற்றிலை அதிகம் சேர்த்துக்கணும், அந்த வாய் மனம் கமலக்கூடிய விதத்துல இருக்குமா. இப்படிப்பட்ட இந்த தாம்பூலம் போடுவதற்கு ஒரு விதி இருக்கு. அது எதுக்காக போடுறது? இந்த வெற்றிலை எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்துறோம். சில பேர் வெற்றிலையை வெற்றி இலைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது வெற்றி தரக்கூடிய இலை. ஆகையினாலே தான் அது அனுமனுக்கு நம்ம வெற்றிலை மாலை அணிவிக்கிறோம். வெற்றிலை மாலை அணிவித்தால் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். வயதுக்கேற்ற மாலை அணிவிக்கணும். சில பேர் வெற்றிலை மாலை போடுவாங்க, அதுல பாக்கு இல்லாம போடுவாங்க. விட்டு போன உறவுக்கு வெறும் வெற்றிலைன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அது வெறும் வெற்றிலையா நம்ம மாலை போட்டோம் அப்படின்னா உறவெல்லாம் பகையாயிருமா, உள்ள பாக்கு வச்சு கட்டி போடணும் அப்படிம்பாங்க. இந்த தாம்பூலம் போடக்கூடிய விதியை சொல்ற போது, தாம்பூலம் போடுவதோர் கலையை ஆகும். அது ஒரு கலை. அந்த வெற்றிலை பாக்கு போடுறது தமிழர்களின் பண்பாட்டில் இதுவும் ஒன்று. மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் போடுறாங்க. இது ஒரு பண்பாட்டில். காண்போரை கவர்வதற்கும் சில பேர் உண்பார். பாயெல்லாம் நல்லா சிவப்பா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அட்ராக்ஷன். ஆகையினால காண்போரை கவர்வதற்கும் சில பேர் உண்பார். கண்டிப்பாய் செரிமானம் வேண்டி சேர்ப்பார். வெற்றிலை பாக்கு போட்டுக்கிட்டோம்னா செரிமான சக்தி கூட இருக்கும். ஜீரணத்துக்காக போடக்கூடியது வெற்றிலை பாக்கு. அது வேண்டி சேர்ப்பார். ஏன் இதெல்லாம் என்ன நினைத்து பார்த்ததுண்டா? இல்லத்தில் மங்களங்கள் நடக்கும் போது, இல்லத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் போது கோணாத மனம் கொண்டு தாம்பூலத்தை கொடுத்து மாற்றிக் கொள்வதனை அறிந்திருப்பீர். அந்த தாம்பூலம் வச்சு வெற்றிலை பாக்கு தட்டு மாற்றிக்கொள்வார்கள். மணமகன் வீடும் மணமகள் வீடும் மாற்றிக்கொள்வது வழக்கம். சுமங்கலிகள் வீடு வந்தால் தாம்பூலத்தை சொல்லி அதில் துணி வைத்தும் கொடுத்து நிற்பார். சுமங்கலி வீட்டுக்கு வந்தா வெற்றிலை பாக்கோட ஒரு ஜாக்கெட் பிட்டு மாதிரி ஒரு துணி வச்சு அவர்களுக்கு குங்குமம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. வெற்றிலை பாக்கு நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றிலையை நாம் போடுகின்ற போது தாம்பூல பையன்னு சொல்றாங்க இல்லையா, தாம்பூலம் போட்டு கொடுக்கறது. அந்த வெற்றிலையை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு நீங்க ஒரு புது முயற்சிகளில் ஈடுபடுறீங்க, தெய்வத்துக்கு போய் அர்ச்சனை பண்ண போறீங்க. அப்ப இங்க கோவிலுக்கு கொண்டுட்டு போறது என்ன அப்படின்னா வெற்றிலை பாக்கு, சூடம், சந்தனம், சாம்பிராணின்னு போறோம். ஆக இந்த வெற்றிலைங்கிறது நம்ம வாழ்க்கையில இணைந்ததாக வருகிறது. அந்த வெற்றிலை போடுவதற்கு கூட விதியை முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள், வளர்ச்சி கூடுகின்ற நாள். புதனும் சூரியனும் இணைந்து புத ஆய்த்து யோகத்தை உருவாக்கிறார்கள். கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். பிடிக்கும் பொழுதே வியக்கும் தகவல் வரும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். வருமானம் இருமடங்காக உயரும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சிக்கு நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டு இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். தனவரவு உங்களுக்கு வந்தாலும் உடனுக்குடன் செலவாகிவிடும். 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்கிறது. 10ல் சனி இருப்பதனாலே பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. சிலருக்கு இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். ஆனால் அந்த சொத்துக்கள் வாங்குவதில் சில சிக்கல்கள் சிலருக்கு வரலாம். கவனம் தேவை. கடக
கடகராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன். எனவே யோசிக்காது செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்கள் ஆதரவோடு நீங்கள் பெருமைகளை காணப்போகின்றீர்கள். மங்கள செய்திகள் மனை தேடி வரப்போகின்றது. 12 குரு இருப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோமே, எதுவும் நல்ல இடம் வேறு கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். இன்று இனிய நாள், யோகமான நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி வாங்கும் யோகம் உண்டு. அரைகுறையாக நேற்று இருந்த பணிகளை இன்று முழுமையாக செய்து முடிப்பீர்கள். இன்று உத்தியோகத்தை பொறுத்தவரை திடீரென சில பொறுப்புகள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம். அவை நன்மைக்காகவே என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் வெள்ளிக்கிழமை என்பதனாலே அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10 குரு இருக்கின்றார். 10 குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் வரலாம். உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் தெரிவித்ததன் மூலமாக சிலருக்கு சில பிரச்சனைகள் கூட வரலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி செவ்வாய் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிவட்டார பழக்க வழக்கத்திலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. வாங்கிய சொத்தை ஒரு சிலர் விற்க நேரிடும். சிலருக்கு மனப்பயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். மனக்லேசங்களும் அதிகரிக்கும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இன்று குறுபார்வை இருக்கின்றது. எனவே வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு வரலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். கூட்டு தொழிலாக இருந்ததை தனித்தொழிலாக மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு இந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு செல்லலாமா அல்லது அயல்நாடு செல்லலாமா, அயல் மாநிலம் செல்லலாமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். சூரிய பார்வை இருப்பதனாலே நீங்கள் கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இருக்கும் இடத்தில் கேட்ட சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே இன்றைக்கு வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைத்து அதன் மூலமாகவும் வருமானம் வரும் வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 7லே சுக்கிரன் இருக்கின்றார். வாகன யோகம் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். கேட்ட இடத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கணிசமான தொகை கைகளிலே பொருளும். இந்த நாள் நல்ல நாள். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். தொழில் செய்பவர்களாக இருந்தால் புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள். இந்த நாள் நல்ல நாள், அற்புதமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். தடைகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையும். முன்யோசனையுடன் செயல்படுவதே நல்லது. ஆரோக்கியத்திலும் அச்சுறுத்தல் ஏற்படும். இன்று தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. மகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். பாராட்டும் புகழும் கூடும். நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். 2இல் ராகு இருப்பதால் நீங்கள் பாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். தேங்கிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் வரையும். மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை செய்து கொடுப்பார்கள். 2லே சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வதே உத்தமம். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ள நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் குறுக்கீடு சக்திகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தடைகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும். எதிர்மறை சிந்தனைகளை உங்களுக்கு மேலோங்கும். பொதுவாக இதுபோன்ற நாட்களில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கூடும். இந்த நாள் வழிபாட்டின் மூலம் நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.